மறுபடியும் அந்த கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும், ஒரு சில மாவட்டங்கள்ல உறுதியாகிருக்கு. அது எந்தெந்த மாவட்டத்துல இந்த கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொல்லி தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பலரும் சொல்லியிருந்தீங்க, அதிகாலையில பனிப்பொழிவு எங்களுக்கு வந்து பயங்கரமா இருக்கு. மழை பொழிவு அப்படிங்கிறத விட பனிப்பொழிவு தான் எங்களுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கு. மறுபடியும் அந்த மழை குறைவான பகுதிகளுக்கு எங்களுக்கு கனமழை வருமா? அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கனமழை காத்துக் கொண்டிருக்கு. இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அந்த மிதமானதிலிருந்து கனமழைங்கிறது கடலோர பகுதிகள், கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு உறுதியாக இருக்கும். அதன் பிறகு ஜனவரி முதல் வாரத்தில் டெல்டா மாவட்டங்களில் கடுமையான கனமழை அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக ஜனவரி 5, 6, 7 மற்றும் 8 தேதிகளில் இந்த மழையினுடைய தீவிரம் டெல்டா பகுதிகளுக்கு சற்று தீவிரமடைந்திருக்கும். அதுவரைக்கும் மழை பெய்யாதா அப்படின்னா, மழை வரும். அது ஒரு மிதமான மழையாகவும், சில இடங்கள்ல கனமழையாகவும் பதிவாகும். ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது கடலோர பகுதிகளில் பதிவாகியிருக்கு. இன்னும் மற்ற சில பகுதிகளில் லேசான மழையும், சில இடங்களில் மிதமான மழையுமாக நேற்றைய தினங்களில் பதிவாகிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைய நிலவரம் பொறுத்தவரைக்கும் ஒரு சில இடங்களில் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழை கடலோர மாவட்டத்தில் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆகவே தென் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் கடலோர மாவட்டத்தில் உறுதியான மழை பொழிவுகள், அவ்வப்போது லேசான மழையும், சில சமயங்களில் மிதமான மழையுமாக இருக்கும். இருந்தாலும் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்ல மழையே இல்லாம பனிப்பொழிவு மட்டுமே ரொம்ப தீவிரமாக இருந்து பகல் நேரங்கள்ல வெயில் வந்து கொண்டிருக்கு. அதனால எல்லா மாவட்டத்திற்குமே மழை உண்டு. கிடைக்கக்கூடிய நேரத்தை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ எங்களுக்கு வந்து மழை இல்லாமல் எங்களுக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கிறது. அப்போ எங்களுக்கெல்லாம் வந்து மழை வருமா? கண்டிப்பாக வருமா? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிச்சயமாக இந்த கனமழையினுடைய தீவிரம் மறுபடியும் அதிகரிக்கும். ஏற்கனவே மிக்ஜாம் புயல்ல வந்த பெரிய வெள்ளத்த நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் தூத்துக்குடியில வந்த கடுமையான ஒரு வெள்ளத்த நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மிக்ஜாம் புயல்ல வந்த மழையும், தூத்துக்குடியில வந்த மழையுமே நம்ம அடுத்தடுத்து வரல. ஏன்னா கொஞ்ச நாள் நமக்கு ஓய்வு கொடுத்தது, நேரம் எடுத்துக்கொண்டது. ஏன்னா அடுத்த கனமழை மற்றும் அதி கனமழை வருவதற்கு சற்று நேரம் எடுத்துக்கொண்டது. அதே போலவே இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பெருமழை வருவதற்கு சற்று நேரம் எடுத்துக்கொள்ளும். அதனால நீங்க வந்து நெறைய பேர் டெல்டா மாவட்டத்தில எங்களுக்கு சரிவர மழை இல்ல. இதே மாரியே எங்களுக்கு வந்து பகல்ல வெயில் அடிச்சதுன்னா, இந்த வருஷம் எங்களுக்கு மிக குறைவான மழை மட்டும் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கமெண்ட்ல போட்டிருக்கீங்க. டெல்டா மக்கள் உங்களுக்கு மறுபடியும் சொல்றோம். கண்டிப்பாக எச்சரிக்கை இருக்கிறது. தயாரா இருங்க டெல்டா மக்கள். ஏன்னா தொடர்ந்து உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் ஜனவரி முதல் வாரத்தில ரொம்ப தீவிரமா இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த மிதமான மழை மற்றும் லேசான மழை மட்டும் தொடர்ந்து பதிவாகும். நம்ம டேட் அனௌன்ஸ்மென்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஜனவரி 4, 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகள்ல படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம் தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவுல அதிகரிக்கும். டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 4ஆம் தேதி வரை சில இடங்களில் மிதமான மழையும், சில இடங்களில் ஆங்காங்கே கனமழையுமாக பதிவாகும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு. தொடர்ந்து நீங்க லைக் பண்ணாதும் கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணி பாருங்க. ஒரு 2, 3 பேர் தான் லைக் பண்றீங்க. எல்லாருமே நீங்க லைக் பண்ணணும். சப்ஸ்கிரைப் வந்து 100% நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். பார்க்குறவங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க சிலர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மழை வரல போல இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு மழை வரப்போகுது அப்படின்னா, இன்றைக்கு உட்காந்து அவசர அவசரமா நீங்க எச்சரிக்கை ஆகாதீங்க. முன்கூட்டியே எச்சரிக்கை ஆகணுங்கிறதுக்காக தான் தேதிகள் முதற்கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு மழை அறிவிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். ஜனவரி முதல் வாரத்தில கண்டிப்பாக எச்சரிக்கை தேவை. டிசம்பர் 29லிருந்தே பரவலாக நமக்கு மழைங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு. பொங்கல் நாட்களுக்கு அந்த முந்தைய நாட்களிலேயே நமக்கு இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது தமிழக கடலோர மாவட்டங்கள்ல அதிகரிக்க தொடங்கிரும். ஜனவரி முடியிற வரைக்கும் ரொம்ப நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும். ஏன்னா பருவமழை அப்படிங்கிறது ஏதோ இந்த டிசம்பரோட நமக்கு முடியறது கிடையாது. ஜனவரி மாதங்கள் வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. நெறைய பேர் வந்து மறந்துட்டாங்க. அவ்வளோதான் போல இருக்கு மழை பொழிவு. பனி வந்துட்டால் மழை வராது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. பனிப்பொழிவு வந்தாலும் அடுத்து மழை பொழிவுங்கிறது இருக்கும். இப்போ சில நாட்கள் உங்களுக்கு இந்த பனிப்பொழிவு இருந்தாலும், மீண்டும் ஒரு மழை கொடுத்த பிறகே இந்த வடகிழக்கு பருவமழை முடிவடையுங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லிடுறோம். அந்த மழை எப்போ வரப்போகுதுங்கிற தகவல் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜனவரி 4, 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகள். அதைத் தொடர்ந்து ஜனவரி முதல் வாரங்கள்ல பரவலாக நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகரிக்கும். அப்புறம் டிசம்பர் 29, 30, 31 தேதிகளிலும்
மிதமான மழை பொழிவு தமிழக கடலோர மாவட்டத்துல கண்டிப்பா பதிவாகும். ஆரம்பத்துல இது ஒரு லேசான மழை, மிதமான மழையா தான் இருக்கும். பிறகு போக போக தான் இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரித்து கன முதல் மிக கனமழைங்கிறதுல நம்ம ஜனவரி முதல் வாரத்துல பார்க்க போகிறோம். தொடர்ந்து எல்லா மாவட்டத்திற்கும் இந்த அறிவிப்புகள் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எல்லாமே நமக்கு ஜனவரி முதல் வாரத்துல மழை எதிர்பாருங்க. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கிறவங்க அடுத்து வரும் நாட்கள்ல மிதமான மழையும், ஜனவரி முதல் வாரத்துல கனமழையுமா இருக்கும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகளுக்கு தான் எங்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது. விவசாயம் செய்கிறதற்கு தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா இந்த பகுதிகளில் இருக்கிறவங்க இந்த புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பருவமழை முடிவதற்குள்ளாக ஒரு ரெட் அலர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போகிறோம். அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. டெல்டா மாவட்டங்கள் இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெருமழை வந்தால் எப்படி நீங்கள் ஆவீங்களோ அதே போலவே இப்போ நீங்கள் தயாராகிடுங்க அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த டெல்டா பகுதிகள் பொறுத்த வரைக்கும் அந்த மிக தீவிரமான மழைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து லேசான மழை, மிதமான மழை மட்டும் ஆங்காங்கே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு மிக தீவிர மழை வந்து கொடுத்த பிறகுதான் இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது முடிவடையும். ஏன்னா இப்போ சென்னையில் ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு, தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு பார்த்தோம். இன்னும் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த வருஷம், அதாவது 2023ஆம் ஆண்டுல ரெட் அலர்ட் அப்படிங்கிறது டெல்டா மாவட்டத்தில் பெரிதளவு கொடுக்கல. ஏன்னா அங்கே வந்து கனமழை மட்டும்தான் வந்து பதிவாச்சு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் ரெட் அலர்ட் அப்படிங்கிறத இந்த வருஷம் நம்ம பார்க்கல. ஆனால் அடுத்த வருஷம் 2024ஆவது வருஷம் ஜனவரி மாதத்தில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள் டெல்டாவில் கண்டிப்பாக இருக்கும். அந்த மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள், இன்னும் எங்களுக்கு வடகிழக்கு பருவமழையில் சரியா எங்களுக்கு மழை வரலன்னு சொல்லக்கூடிய மாவட்டங்கள் உறுதியான மழை காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்போ உங்களுக்கு மிக தீவிரமான மழை இருக்குன்னு. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 9ஆம் தேதிக்குள்ளாக இந்த மிக தீவிர மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு முன்னாடி அப்போ மழை வராது அப்படின்னா மழை வரும். அது ஒரு லேசான மழை, மிதமான மழை மட்டும் அவ்வப்போது பதிவாகிட்டு போயிடும். பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணணும் நண்பர்களே. அதாவது நீங்க 100% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் 100% தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம மழை வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து ஒரு பேர் 2 பேர் தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க. பார்க்குறவங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய பெருமழையிலேருந்து நீங்க நிச்சயமா தப்பிச்சிரலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நெறைய கமெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த மதுரை, திண்டுக்கல் பகுதிகள், அப்புறம் சேலம், கரூர், நாமக்கல்ல எங்களுக்கு சரியாக மழை தீவிரமாகல. அப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் நெறைய கமெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கும் மழை எப்போ வரும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம சொல்லிறலாம். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டாலே கண்டிப்பா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல எப்போ மழை வருங்கிறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுட்டு போயிடலாம். அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கொஞ்சம் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. சொல்லக்கூடிய தேதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். டெல்டா மாவட்ட மக்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருக்குறோம். ரொம்ப கவனமா இருங்க சொன்ன தேதியில. இப்போ அடுத்தபடியாக இந்த சேலம், கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு லேசான மழை, மிதமான மழை மட்டும் அவ்வப்போது எதிர்பாருங்க. மற்றபடி பெரும்பாலும் பனிப்பொழிவு 95% மிக மிக தீவிரமான பனிப்பொழிவு சேலம், கரூர், நாமக்கல்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகாலை நேரங்களில் கவனமா இருங்க. உங்களுக்கும் எச்சரிக்கை, பனிப்பொழிவு எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில இடங்களில் லேசான மழை மட்டும் அடுத்து வரும் நாட்கள்ல இருக்கும். மற்றபடி நமக்கு கன மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் மதுரை, திண்டுக்கல்ல இல்லை. சிவகங்கை, விருதுநகர் மாவட்டத்தில் மிதமான மழை அவ்வப்போது பதிவாக வாய்ப்பு இருக்கு. சில நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும். இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் நீங்க கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டத்திலையும் மிதமானது முதல் கனமழைங்கிறது எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். சில சமயங்கள்ல கனமழை கூட எதிர்பார்க்க முடியும். ராமேஸ்வரம், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் சில சமயங்கள்ல கனமழையும் வரும். அவ்வப்போது மிதமான மழை மட்டும் அதிகபட்சமாக எதிர்பாருங்க. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும்.
அப்போ நம்ம விட்டு விட்டு மழை பொழிவுகள் தூத்துக்குடி, திருநெல்வேலியினுடைய கடலோர பகுதிகள் எதிர்பார்க்கலாம். ஜனவரி முதல் வாரத்தில இந்த திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போற வழிகள் மிக கடுமையான மழை பொழிவை சந்திக்கும். இனி வரும் நாட்கள்ல நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், நமக்கெல்லாம் மழை வராது. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மட்டும் தான் மழை வரும்னு சொல்லி நீங்க அஜாக்கிரதையா இருந்துறாதீங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், வடகிழக்கு பருவமழையா இருந்தாலுமே கூட, உங்களுக்கு கண்டிப்பா மறுபடியும் உங்களுக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது ஜனவரி முதல் வாரத்தில அதிகமாக போகுது. தேனி, தென்காசி மாவட்ட மக்களுக்கு ஜனவரி முதல் வாரத்தில் எச்சரிக்கை உண்டு. அதனால நீங்க கவனமா இருங்க. இப்போ மழை வராத இந்த நேரங்கள்ல நீங்க வந்து தயாராகணும். அடுத்து ஒரு பெரிய மழை நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு கடலோர மாவட்டங்கள் நீங்க தயாராகணும் அப்படிங்கிற தகவல் நம்ம குடுத்துடுறோம். மழை தான் வரலையே, இனிமே நம்ம வேலைய பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த மழை பொழிவுகள் நிச்சயமா தமிழ்நாட்டுல இருக்கும். வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டதுன்னு எப்போ உங்களுக்கு வந்து செய்திகள் மற்றும் இது போல உங்களுக்கு தகவல் வருகிறதோ, அப்போதான் நீங்க வந்து நீங்க எச்சரிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனால் வடகிழக்கு பருவமழை முடியிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமாகவும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில சில சமயங்கள்ல கனமழை அப்படிங்கிறதும் பதிவாகும் நண்பர்களே. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். 100% நம்ம தொடர்ந்து மழைய பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல நெறைய இடங்கள்ல மழை காத்துக்கிட்டு இருக்கு. அதுல குறிப்பா ஜனவரி முதல் வாரத்துல தான் அந்த மிக தீவிரமான மழை பொழிவுகள் அடுத்தடுத்து வரப்போது. இந்த டிசம்பர் முடியிற வரைக்கும் உங்களுக்கு பனிப்பொழிவா தான் இருக்கும். டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அதிக பனிப்பொழிவும், லேசான மழை, மிதமான மழையா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு மறுபடியும் அந்த மிக தீவிர கனமழைங்கிறது எல்லாமே அடுத்த வருடம், அதாவது 2024வது வருஷம் முதல் வாரத்துல, இந்த ஜனவரி முதல் வாரத்துல ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள நம்ம அதிகம் எதிர்பார்க்க போறோம். அதனால கடலோர மாவட்டங்கள், கடல் ஒட்டிய பகுதிகள், மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, சீர்காழி, நாகூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, அதைத் தொடர்ந்து புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, நமக்கு சென்னையில ஒரு பெரிய வெள்ளப்பெருக்க பார்த்துட்டோம். அடுத்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்க பார்த்துட்டோம். இங்க மட்டும் தான் உங்களுக்கு மழை ரொம்ப குறைவா இருக்கிறதாவும் நீங்க சொல்லியிருக்கீங்க டெல்டாவுல. கண்டிப்பா இந்த பகுதிகளுக்கும் ஒரு மிக தீவிர மழை வருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. கவனமா இருங்க. முன்னெச்சரிக்கைகள இப்பவே நீங்க எடுக்க ஆரம்பிச்சுருங்க. ஆனா, உள் மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் மழை அதிக அளவுல எதிர்பார்க்க முடியாது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள்ல அதிக மழை உங்களுக்கு வர வாய்ப்பு கிடையாது. பனிப்பொழிவு தான் ரொம்ப தீவிரமா இருக்கும். மழை பாதிப்புங்கிறத விட இப்ப பனிப்பொழிவு ரொம்ப கடுமையா இருக்கும். கிருஷ்ணகிரியில ஒசூர், தேன்கனிக்கோட்டை, அப்புறம் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர், காட்பாடி, குடியாத்தம், வேலூர், ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடு, திருவண்ணாமலை, போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, ஜமுனா மரத்தூர், சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி, ஆத்தூர், தலைவாசல், அதைத் தொடர்ந்து ஏற்காடு பகுதிகள், பல இடங்கள் இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நாமக்கல், மோகனூர், கரூர் பகுதிகள், பஞ்சப்பட்டி எல்லா இடங்களுக்குமே உங்களுக்கு அந்த பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும். திருப்பூர் மாவட்டங்கள் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள், கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அதேபோல இந்த திருப்பூர் மாவட்டத்தில அவிநாசி, பல்லடம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லா இடங்களுக்குமே மிக தீவிரமான பனிப்பொழிவு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். ரொம்ப கவனமா இருங்க. அதிகாலை நேரங்கள்ல இந்த மிக மிக தீவிரமான பனிப்பொழிவுகள் உங்க மாவட்டத்தில காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் லைக் பண்ணாம இருக்கீங்க. 2, 3 பேர் தான் லைக் பண்றீங்க. 100% லைக் பண்ணா மட்டும் தான் சீக்கிரமா நமக்கு மழை தீவிரத்த அதிகமா பார்க்க முடியும். மீண்டும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற செய்திகளை நாங்கள் கேள்விப்பட முடியுமான்னு சொல்லி பள்ளி மாணவர்கள் களத்துல இறங்கியிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் லீவ் விட வாய்ப்பு இருக்கா? அந்த மாரி ஒரு மழை வருமா மறுபடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக ஜனவரி முதல் வாரத்துல அது போல ஒரு மழை பொழிவுகள் நம்ம பார்க்க போறோம். அதுல குறிப்பா டெல்டா மாவட்ட மாணவர்கள் நீங்க வந்து விடுமுறை வந்து எதிர்பார்க்கலாமான்னு வேற கேட்டுட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மழை பொழிவுகள் அதிகமாகவே இருக்கும். ஜனவரி முதல் வாரத்துல நல்ல ஒரு தீவிர மழை எதிர்பாருங்க. ஜனவரி 4ஆம் தேதி வரைக்கும் மிதமான மழை, லேசான மழை மட்டுமே தமிழ்நாட்டுல தொடரும். விட்டு விட்டு கனமழை சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம். ஜனவரி 5 முதல் 9 வரை இருக்கக்கூடிய தேதிகளில் அந்த கனமழையினுடைய தீவிரத்த கடலோர மாவட்டத்தில் நல்ல ஒரு தீவிர கனமழை பொழிவாக தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். மழை குறையவில்லை. இனிமே தான் நமக்கு அதிக மழை காத்துக்கிட்டு இருக்கு. மழை குறைஞ்சு போச்சு, பனிப்பொழிவு அதிகமா வருதுன்னு நினைக்காதீங்க. நம்ம கனமழை நம்ம மறுபடியும் பார்க்க போறோம். எச்சரிக்கையா இருக்கணும். 100% எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அடுத்த மழையிலிருந்து தப்பிக்க முடியும். நீங்க வந்து டெய்லி பாருங்க. அதாவது தினமும் வந்து வானிலை அறிக்கை கேளுங்க.
அடுத்த மழை எப்பொழுது இருக்கு? எப்படிப்பட்ட வானிலை தமிழ்நாட்டுல இருக்குங்கிறத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ரொம்ப நேரமா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டே இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் வந்து ஹெவி ரெயின்ஃபால்லாம் வராதான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல அந்த மாடரேட் டூ ஹெவி ரெயின்ஃபால் மிதமானதிலிருந்து கனமழைங்கிறது ஜனவரி முதல் வாரத்துல கணிசமாக அதிகரிக்கும். தற்போதைய நிலவரப்படி வெயிலும் வான மேகமூட்டமாக இருக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல. ஆனா உங்களுக்கும் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு நல்ல ஒரு தீவிர மழை எதிர்பார்க்க முடியும் நண்பர்களே. அதனால எல்லா மாவட்டத்திற்குமே மழை உண்டு. அதற்கான நேரங்கள்ல நமக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா சில மாவட்டங்கள்ல காலை மற்றும் பகல் நேரங்கள், சில மாவட்டங்கள்ல மாலை மற்றும் இரவு நேரங்களாக இருந்தாலும், அந்த நேரங்கள்ல வித்தியாசம் இருந்தாலும், அந்த மழை பொழிவுல எந்த மாற்றமும் இல்லாம எல்லா பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழைய நம்ம தமிழ்நாட்டுல எதிர்பார்த்திடலாம். அதற்கு நீங்க 100% கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, நிச்சயமா நமக்கு மழை பொழிவுகளும் உறுதியா தமிழ்நாட்டுல எதிர்பார்த்திட முடியும்.